பிரியமானவர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஆண்டவராக கர்த்தர் சிறு பிள்ளைகளை குறித்து என்ன பேசியிருக்காருன்னு பார்க்கலாமா? ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன் இஸ்மவேலின் சத்தத்தை கேட்டார் என்றது பார்க்குறோம். தாவீதை சிறு வயதில் அனாய்ட் பண்ணதை பார்க்குறோம். சாமுவேலை 3 தரம் அழைத்ததை நம்ம பார்க்குறோம். எரேமியாவை சிறு வயதில் அழைத்ததை பார்க்குறோம். சாலமோன் ராஜா சிறு வயதில் அவர் ராஜாவான போது அவருடைய ஜெபத்தை கேட்டு அவரை பிளஸ் பண்ணதை பார்க்குறோம். காட் பாருங்கள், வயசு வித்தியாசம் இல்லாமல் அவங்கள ட்ரீட் பண்ணுறதை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு இந்த சிறுவர்களுக்கு இடரல் உண்டாக்குனா அவங்களுடைய நிலைமை என்னன்னு சொல்கிறார் பாருங்கள். அவங்க எந்திரக்கல்லை கட்டி அவங்க கடன் ஞாலத்தில் போடுங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கிட்ட இந்த சிறு பிள்ளைகளை கூட்டு வராங்க. மார்க் 10, 14, 15, 16 பாருங்கள். அப்போ என்ன சொல்கிறாரு? அவங்கள தடை பண்ணாதீங்க, தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாரு? இந்த சிறு பிள்ளைகளுக்கு மத்தியில் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா, அவங்க அடுத்தவங்களை ஈஸியாக மன்னிப்பாங்க. செகண்ட் அவங்க எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிப்பாங்க. மூணாவதாக காட் சொல்கிறதும் எல்டர் சொல்கிறதையும் டவுட்டே இல்லாமல் அப்படியே அவங்க அக்செப்ட் பண்ணுறவங்களா இருக்காங்க. அதனால தான் அடுத்த வசனத்தில் சொல்லியிருக்கேன், அவங்கள போல் தேவனுடைய ராஜ்யத்தை பின்பற்றலைன்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே யாரும் பிரவேசிக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்து தான் என்ன பண்ணுறாரு? ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்கள பிளஸ் பண்ணுகிறார். நாமும் கூட நம்ம பிள்ளைகளை நம்ம பிளஸ் பண்ணோம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், யோசிப்பின் ஆசீர்வாதம் சொல்லி நம்ம பிளஸ் பண்ணலாம். இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார்? ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் மனுஷ தெய்விலும் தேவ கிருபையிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதே போல் எங்கள் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், விருத்தி அடையணும்னு சொல்லி நீங்கள் பிளஸ் பண்ணலாம். பிள்ளையாண்டவனை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து, அவன் முதிர் வயதிலும் கைவிடாதிருப்பான்னு வசனம் சொல்லுகிறது. அது மாதிரி நம்முடைய கர்த்தருடைய வார்த்தைகளை அவங்கள பைஹார்ட் பண்ண வச்சு அதன்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு அன்பால் நல்வழிப்படுத்தலாம். பிள்ளைகள் உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிந்திருக்கணும், ஒபே பண்ணணும், எல்டர்ஸ்க்கு ஒபே பண்ணுங்கிறத எஃபேஷன்ஸில் பார்க்குறோம். நீங்கள் அப்படி பிஹேவ் பண்ணணும். அடுத்ததாக பிள்ளைகளை காட் நம்ம கொடுத்ததற்காக அவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லணும். சரி, இன்றைக்கி இதுக்காக ஒரு ப்ரேயர் பண்ணிடலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வழியில் நடத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. பிள்ளைகளும் ஒபே பண்ண கிருபை பாராட்டுங்க. ஏசப்பா, நீர் அப்படியே செய்யப்படுறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குறோம் அன்பின் தகப்பனே, ஆமேன். God bless you.